வணக்கம் மக்களே. ராகி சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? சரி வாங்க, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ ராகியில் பல நன்மைகள் இருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதே ராகியில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், எவ்வளோ நன்மைகள் தரப்போகுது அப்படின்றத நம்ம ஒன்றா பார்க்கலாம். வாரத்திற்கு 2 முறை ராகி கூழ் குடிப்பதனால கூட நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தானியங்களில் உடல் ஆரோக்கியத்திற்கு வேண்டிய முக்கியமான சத்துக்கள் அனைத்தும் அடங்கியிருக்கு. அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வலிமையான உடலுடன் நோயின்றி நீண்ட காலம் வாழ்வது தான் ரகசியமான தானியங்களை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ ராகி பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நன்மைகளை தருது. ஸோ ராகியில் நம்ம ராகி கூழ், ராகி தோசை, ராகி இடியாப்பம், ராகி இட்லி அப்படின்னு நம்ம எதனாலையும் செஞ்சு சாப்பிடலாம். அதில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திங்கன்னா பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடலுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஒரு ராகியை நம்ம சொல்கிறோம். ஸோ முதல் விஷயம், நம்மளுடைய தசைகளுக்கு நல்லது. ராகியில் அதிகம் புரோட்டீன் இருக்குதுங்க. அதோடு இதில் அத்தியாவசியமான அமினோ அமிலங்களான வேலின், த்ரையோனைன், அதுக்கப்புறம் மெத்தியோனைன் மற்றும் டிரிட்டோஃபோன் ஆகியவையும் இருக்குது. இவை தசைகளுடைய செயல்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும், உடலில் மெட்டபாலிசத்தை மேம்படுத்துவதற்கும், வளர்ச்சி ஹார்மோன்களுடைய வெளியீட்டை ஊக்குவிக்கவும் உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, எடை இழப்புக்கு உதவும். ராகியில் நார் சத்து அதிக அளவில் இருக்குது. எனவே இதை உட்கொள்ளும் போது அது நீண்ட நேரம் வயிறை நிரம்பியதாக இருக்க செய்யும். ஸோ தேவையில்லாத உணவுகள் மீதான ஒரு ஆர்வத்தை இது தடுக்குது. ஸோ இதன் விளைவாக எடை இழப்பிற்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக ராகியில் டெரிட்டோஃபேன் எனக்கூடிய ஒரு கலவை, ஒரு வகையான அமினோ அமிலம் இருக்குது. இது புத்துணர்ச்சியை கட்டுப்படுத்தி எடை இழப்புக்கு உதவி புரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதுமையை தடுக்கும். ராகியை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் அதில் உள்ள லைசின் சருமத்தில் அரிப்புகள், சுருக்கங்கள் போன்றவை ஏற்படாமல் தடுக்குது. மேலும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமம் விரைவில் முதுமை தோற்றத்தை பெறுவதை தடுப்பதோடு சரும செல்கள் புத்துணர்ச்சியுடனும் ஆரோக்கியமுடனும் இருக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, தலைமுடிக்கு நல்லது. ராகியில் புரோட்டீன் அதிகமாக இருக்குங்க. இதை அடிக்கடி உணவில் சேர்ப்பதன் மூலம் தலைமுடி உதிர்வதை தடுக்கலாம். ஸோ தலைமுடியின் ஆரோக்கியத்திற்கு புரோட்டீன் மிகவும் ஒரு இன்றியமையாதது. ஸோ இந்த புரோட்டீன் குறைவாக இருக்கும்போது நம்ம தலைமுடி உதிர தொடங்குது. எனவே உங்களுக்கு தலைமுடி அதிகமாக உதிர்ந்தால் ராகிய உணவில் நம்ம அதிகமாக சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, எலும்புகளுக்கு நல்லது. தானியங்களிலேயே ராகியில் தான் கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ கால்சியமானது எலும்புகளுடைய வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் இன்றியமையாதது. மேலும் கால்சியம் நிறைந்த உணவுகளை அதிகம் உட்கொண்டா நமக்கு பார்த்திங்கன்னா எலும்பு தேய்மானம், அதுக்கப்புறம் எலும்புகள் மீதான எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே உங்களுக்கு எலும்புகள் தொடர்பான பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா ராகியை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, சர்க்கரை நோயை தடுக்கும். ராகியை அடிக்கடி ஒருவர் தங்களுடைய உணவில் சேர்த்து வந்தால் அது சர்க்கரை நோயின் அபாயத்தை குறைக்க உதவுது. ஏன் அப்படின்னா ராகியில் பாலிஃபினான்கள் மற்றும் டயட்ரி நார் சத்துகள் போன்றவை அதிகமாக இருக்குது. இவை இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுவதோடு நிலையான ஒரு பராமரிப்புக்கும் உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்த விஷயம், செரிமானத்திற்கு நல்லது. ராகியில் இருக்கக்கூடிய டயட்ரி நார் சத்துக்களானது உண்ணும் உணவு எளிதில் செரிமானமாகி குடலில் பனியக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ராகியானது குடல் இயக்கத்தை சீராக்குது. எனவே செரிமான பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் அதை தடுக்க ராகியை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் செரிமான பிரச்சனைகளையும் தடுக்கலாம். ஸோ செரிமான மண்டலமும் சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்த விஷயம், புற்றுநோயை தடுக்குமா? ராகியில் நார் சத்து மற்றும் பைட்டோ நியூட்ரியன்கள் இருக்குது. இவை புற்றுநோயின் அபாயத்தை தடுக்க உதவுது. அதுவும் பார்த்திங்கன்னா ராகியில் உள்ள லிக்னான் எனக்கூடிய ஒரு வகையான சத்து குடலால் மாமிலண்டன் லிக்னனாக மாற்றப்பட்டு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மார்பக புற்றுநோயின் அபாயத்திலிருந்து பாதுகாக்கும்.
எனவே ராகியை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் புற்றுநோயின் அபாயத்தை வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து நோய் தொற்று அதிகரிக்குது அப்படின்றப்ப நம்ம இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டு உடலை வந்து ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கலாம். எனவே மக்கள் இது மட்டும் கிடையாது, இது போன்ற அற்புதமான தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை நம்ம தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.